வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி செக்ஷன் 9ல் சரிங்களா, வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணும்போது இதெல்லாம் எசென்சியல் வேரியபிள் ப்ராசஸ் வைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வித் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து SMAW, ஸோ சீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங், அந்த ப்ராசஸில் வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணும்போது இதெல்லாம் எசென்சியல் வேரியபிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, ஸோ எசென்சியல் வேரியபிள் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அது எப்படி வந்து பண்ண போகிறோம், சரிங்களா, அது எந்த சுச்சுவேஷன் வந்து பண்ணணும், அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து SMAWவில் வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணும்போது நிறைய எசென்சியல் வேரியபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பேஸ் மெட்டலில் இதெல்லாம் வந்து எசென்சியல் வேரியபிள், ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா, இதுதான் வந்து டேபிள். ஸோ இந்த டேபிளில் இதெல்லாம் எசென்சியல் வேரியபிளோ அதெல்லாமே செக்ரிகேட் பண்ணி செக்ஷன் 9லேருந்து அங்கே வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் மெட்டல், இப்போ ஒரு பேஸ் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து 3 இது SMAWவில் 3 இது வந்து எசென்சியல் வேரியபிளாக வந்து இருக்குது. ஒன்று வந்து திக்னஸ் ஆஃப் த பேஸ் மெட்டல், ஸோ குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச், சரி அது இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, அது வந்து நான் வந்து கிளியர் கிறிஸ்டலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எக்ஸாம்பிள் கூட. சரிங்களா, ஸோ இது அவுட்லைனும் நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெல்டிங் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 13 mmக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா, பேஸ் மெட்டல் திக்னஸில். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பி நம்பர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீகுவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்து ஃபில்லர் மெட்டல், அதில் வந்து F நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி A நம்பர் சேஞ்ச் ஆனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ஃபில்லர் மெட்டல் திக்னஸ் பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அடுத்து ப்ரீஹீட் வந்து உங்களுக்கு ப்ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து கொண்டிருக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு வந்து டிகிரிஸ் ஆச்சு, 55 டிகிரி செல்சியஸ் வந்து டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி PWHடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அடுத்து வந்து இந்த டெக்னிக், இந்த 410 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தெர்மல் ப்ராசஸ், யூஸ் ஆஃப் தெர்மல் ப்ராசஸ், நம்ம வந்து இந்த பேக்கார்ஜிங், அந்த நம்ம பெவலிங்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் ப்ராசஸ். ஸோ அது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுவும் நம்ம எசென்சியல் வேரியபிளாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ SMAW இந்த வெல்டிங் ப்ராசஸில் ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணும்போது இது எல்லாமே வந்து எசென்சியல் வேரியபிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செக்ஷன் 9ல் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதை நம்ம டீப்பாக வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணுமா இல்லை வந்து அதையே யூஸ் பண்ணலாமான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மெட்டல், இந்த வீடியோ வந்து பேஸ் மெட்டலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மெட்டல். ஸோ இது வந்து திக்னஸ் குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எனி சேஞ்சஸ் இந்த திக்னஸ் குவாலிஃபைடு ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து செக்ஷன் 9ல் QW451 அந்த டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் திக்னஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PQR வந்து உங்களுக்கு வந்து 40 mm, சரிங்களா, 40 mmல வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்ல. ஸோ நம்மளுக்கு வந்து 40 mm இதில் வந்து எங்கே வந்து வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து எங்கே வந்து 40 mm வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வருது 38லேருந்து உங்களுக்கு வந்து 150 வரைக்கும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ் மெட்டலோட மினிமம் குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் வந்து 5. ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வெல்லில், சரிங்களா,
ஸோ 5 mm மினிமம் அதிலிருந்து 200 mm வரைக்கும் நம்ம வந்து வெல்டு வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த டேபிளில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். QW 451.1 சரிங்களா? இந்த டேபிளில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ரேஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் மெட்டல் திக்னஸ்க்கு. சரிங்களா? இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழே போச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். புரிஞ்சுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் பெர்மிட்டட் பை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்சிமிலர் திக்னஸ் வெல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்? ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பேஸ் மெட்டல் திக்னஸ் ரெண்டுமே சரிங்களா? பேஸ் மெட்டல் 1 பேஸ் மெட்டல் 2 ரெண்டோட திக்னஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து QW 451 இந்த டேபிளில் நீங்கள் வந்து பார்க்கணும், மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் உள்ள வந்து அடிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ திரும்ப நியூ பிக்யூஆர் வந்து பண்ணணும். சரி, இதுவே டிஸ்சிமிலர் சரிங்களா? பேஸ் மெட்டல் திக்னஸ் இருக்குது, ஒன்று வந்து தின் மெட்டீரியல் இருக்குது, இன்னொன்று திக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அப்போதைக்கு என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தின் மெட்டீரியல் கன்சிடர் பண்ணும்போது சரிங்களா? தின் மெட்டீரியலுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் வந்து இந்த QW 451 இந்த டேபிளில் வந்து பார்க்கணும். இதுவே திக்கர் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ASME செக்ஷன் 9ல் QW 202.4B இதில் போய் பார்க்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு P நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ P நம்பர் 8, P நம்பர் 41லேருந்து 46, 51. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்யூஆரில் வந்து 6 mm சரிங்களா? 6 mm வந்து குவாலிஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா அன்லிமிட்டட் திக்னஸ் வரைக்கும் அடிக்கலாம். சரிங்களா? இதுவே அதர் மெட்டீரியலுக்கு வந்து இது உங்களுக்கு பேஸ் மெட்டல் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? அது வந்து 38, அதுலேருந்து அதுக்கு மேலே குவாலிஃபை ஆயிருந்துச்சுன்னா அன்லிமிட்டட் திக்னஸ் வரைக்கும் அடிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து மினிமம் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் பண்ண தேவையில்லைன்னா நம்ம வந்து தின் அண்ட் திக் அதைத்தான் நம்ம வெல் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் வந்து தேவையில்லை. ஏன்னா மினிமம் வந்து இதில் கவர் ஆகிடும், தின் மெட்டீரியல் இருக்குல்ல அதில் கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் திக்னஸுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், திக்கர் மெட்டீரியல். சரிங்களா? வாங்க நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து சேம் திக்னஸ் P நம்பர் 1 எடுத்துக்கங்க. சேம் திக்னஸ் 20 mm, பேஸ் மெட்டல் 1ம் 20 mm, பேஸ் மெட்டல் 2ம் 20 mm. ஒரு பிக்யூஆர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வெல்லில் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வெல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 20 mm எந்த இதில் வந்து வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? 20 mm இதிலேருந்து வருது, இந்த 19லேருந்து 32க்குள்ளே வருது. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் திக்னஸ் ரேஞ்ச் வந்து என்ன? 5. மேக்ஸிமம் 2 × T. இப்போ 5 2 × 20 அப்படின்னா 40 mm. ஸோ ப்ரொடக்ஷன் வெல்லில் 40 mm வரைக்கும், 5 mmலேருந்து 40 mm வரைக்கும் நம்ம வந்து வெல் பண்ணலாம் அந்த திக்னஸில் உள்ள பேஸ் மெட்டலில். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வெல்லோட திக்னஸ் என்ன, அந்த பிளேட்டோட திக்னஸ் என்ன? 30 mm. பிளேட் 2ம் 30 mm. ஸோ இப்போ வெல் பண்ணலாமான்னா வெல் பண்ணலாம். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை, ஏன்னா இட்ஸ் குவாலிஃபைடு, அது ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து சேம் திக்னஸ் அவுட் சைட் ரேஞ்ச், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஒரே திக்னஸ்ஸு, பட் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வெல்லோட அந்த ப்ரொடக்ஷன் வெல்லோட இது இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேஸ் மெட்டலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? பிக்யூஆரில் நம்ம வந்து உள்ள திக்னஸ் அந்த குவாலிஃபிகேஷன் ரேஞ்சை விட அதிகமாக இருக்குது. ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். திக்னஸ் வந்து 20 mm, குவாலிஃபைட் ரேஞ்ச் வந்து 5 mm வந்து 40 mm. ஸோ இதுக்குள்ளே உள்ள பேஸ் மெட்டலில் தான் வந்து ப்ரொடக்ஷன் வெல்லில் வந்து வெல் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வெல்லோட பிளேட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 50 mm. ஸோ இது வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ரேஞ்சோட எக்ஸீட் ஆயிடுச்சு.
அவுட் சைட் த குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச். ஸோ அப்போ வந்து நம்ம ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இட்ஸ் நாட் குவாலிஃபைட். புரிஞ்சா? அடுத்து நம்ம வந்து இந்த டிஸ்சிமிலர் பேஸ் மெட்டல் திக்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த P நம்பர் 8, P நம்பர் 41 to 46, P நம்பர் 51 to 54, P நம்பர் 61, 62, P நம்பர் 81. சரிங்களா? இந்த மெட்டீரியல், இந்த P நம்பர் உள்ள மெட்டீரியல், சரிங்களா, PQRல வந்து 6 mm திக்னஸில் வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் திக்னஸ் லிமிட் வந்து அன்லிமிட்டெட். சரிங்களா? இது வந்து திக்கர் மெட்டீரியலுக்கு. சரிங்களா? திக்கர் மெட்டீரியல். இப்போ ஒரு தின் மெட்டீரியல் இருக்குது, திக்கர் மெட்டீரியல் ரெண்டையும் வெல்ட் பண்ண போகிறோம். திக்கர் மெட்டீரியலுக்குள்ள குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் தான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் வரைக்கும் வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் P நம்பர் 8 SS304 இதை வந்து வெல்ட் பண்ண போகிறோம். இதோட திக்னஸ், தின் மெட்டீரியலோட திக்னஸ் வந்து 8 mm. சரிங்களா? ஸோ இது PQRல. சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் வெல்லில் பார்த்தீங்கன்னா தின் மெம்பருடைய உங்களோட திக்னஸ் வந்து 8 mm, திக் மெம்பரோட திக்னஸ் வந்து 500 mm. ஸோ PQRல வந்து 8 mm வந்து குவாலிஃபைடாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 6 mm குவாலிஃபைட் ஆனாலே அன்லிமிட்டட் வரைக்கும் அடிக்கலாம். ஸோ there is no any restriction in the thickness limit. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து குவாலிஃபைடா இல்லைன்னா குவாலிஃபைடு. சரிங்களா? நம்மளுடைய PQRல 8 mm குவாலிஃபைட்னா அன்லிமிட்டட் வரைக்கும் நம்ம வந்து இந்த திக்கர் மெம்பர் அன்லிமிட்டட் திக்னஸ் வரைக்கும் நம்ம வெல்ட் பண்ணலாம். ஸோ 500 mm. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் குவாலிஃபைடு, நம்ம வந்து வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோமா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் P நம்பர் 8 இதில் வராத P நம்பர். சரிங்களா? இதில் வந்து வராத P நம்பர் எல்லாம், சரிங்களா, நம்ம வந்து என்ன எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த திக்கர் மெம்பருடைய திக்னஸ் அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து QW451 இதை இந்த டேபிளை வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதுவே உங்களுக்கு வந்து PQRல குவாலிஃபைடு இதில் வந்து உங்களுக்கு வந்து 38 mm இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டல் திக்னஸ் வந்து குவாலிஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டட் வரைக்கும் போகலாம். சரிங்களா? மற்ற P நம்பருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து P நம்பர் 8, P நம்பர் 41 to 46, 51 to 54, 61, 62, P நம்பர் 81 இது எல்லாமே வந்து 6 mm உங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆனாலே அன்லிமிட்டட் வரைக்கும் போகலாம். பட் அதர், சரிங்களா, இதில் வராத இல்லை அதர் மெட்டீரியலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 38 mm வந்து PQR குவாலிஃபை ஆனதாக தான் வந்து அன்லிமிட்டட் வரைக்கும் போகலாம். இப்போ புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ P நம்பர் 1, சரிங்களா, 106 கிரேடு, அதில் வந்து உங்களுக்கு வந்து 105, சரிங்களா, வெல்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து PQRோட திக்னஸ் குவாலிஃபைடு இது வந்து 25 mm. சரிங்களா? ஸோ குவாலிஃபைட் ரேஞ்ச் அது பார்த்தீங்கன்னா 451 அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 mm to 200 mm. சரிங்களா? ப்ரொடக்ஷன் வெல்லில் தின் அந்த மெட்டீரியலுக்கு வந்து 12 mm திக்னஸ்ஸு, திக் மெட்டீரியல் 250 mm திக்னஸ்ஸு. இந்த உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து 5 to 200க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த திக்னஸ் ஆஃப் த திக்கர் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா 250, ஸோ 200க்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த PQRல வந்து திக்னஸ் குவாலிஃபைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா 25 mm. இதுவே 38 mm ஆர் 38க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து மாறிடும். ஸோ வந்து அப்போதைக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. பட் இந்த இடத்துல வந்து திக்னஸ் வந்து 25 mm, PQR குவாலிஃபைடு ஆகிருக்கிறது வந்து 25 mm. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன்.
அதே இது திக்னஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு வந்து 40 mm வந்து பீக்கர் வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து தின்னாக உள்ள அந்த மெட்டலோட திக்னஸ் வந்து 12 mm, திக்காக உள்ள மெட்டலோட திக்னஸ் வந்து 500 mm. ஸோ இதில் வந்து 38 mm மேலே இருக்குது. சரிங்களா, குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 38 mm மேலே இருக்குது. சரிங்களா, பேஸ்மெண்ட்டோட திக்னஸ். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அன்லிமிட்டட் திக்னஸ் வரைக்கும் போகலாம். ஸோ அதனால் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. புரிஞ்சா? இது வந்து டிஸ்சிமிலர் பேஸ்மெண்டல் திக்னஸ்க்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது வந்து திக்கர் மெட்டீரியலுக்கு. தின் மெட்டீரியலுக்கு நீங்கள் 451 அந்த டேபிளில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் நீங்கள் வந்து பார்க்கணும்னா. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது எசென்சியல் வேரியபிள் இந்த பேஸ் மெட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பாஸ் ஆர் மல்டி பாஸ் வெல்டிங். இப்போ வந்து ஒரு பேஸ் மெட்டல் எடுத்துக்கங்க. பேஸ் மெட்டலில் ஒரே பாஸில் 13 mm மேலே நீங்கள் வந்து அந்த ஃபில் பண்ணிட்டீங்க. ஒரே பாஸில் 13 mm மேலே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ் மெட்டல் திக்னஸ் அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து 1.1 வந்து கன்சிடர் பண்ணணும். இதுக்கு மேலே போச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் தான் வந்து பண்ணணும். சரிங்களா, எப்படி அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா, இதுவே இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து மல்டிபிள் பாஸ் அடிக்கிறீங்க. ஸோ மல்டிபிள் பாஸில் ஏதாச்சும் ஒரு பாஸ் 13 mm மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் அந்த பேஸ் மெட்டல் திக்னஸ் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1.1 டைம்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஒரு பேஸ் மெட்டல் திக்னஸ் வந்து 50 mm. ஸோ ஒரு SMAW ப்ளஸ் ஷாப் ப்ராசஸோ வெல்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வெல்டு பாஸ், சரிங்களா, நீங்கள் வந்து பாஸ் டெபாசிட் பண்ணும்போது 15 mm மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து 13 mm மேலே தான் இருக்குது. சரிங்களா, அப்போதைக்கு மேக்ஸிமம் குவாலிஃபைட் பேஸ் மெட்டல் திக்னஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணணும், 1.1 × 55 mm வரைக்கும் வெல்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வெல்லில் பேஸ் மெட்டல் திக்னஸ் 54 இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கர் வச்சு நம்ம WPS மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து 56 mm ப்ரொடக்ஷன் உள்ள பேஸ் மெட்டல் திக்னஸ் வந்து 56 mmனா 55 அதிகம். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும், புது பிக்கர் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? இதுதான். சரிங்களா, இது வந்து இந்த பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 13 mm மேலே சிங்கிள் பாஸாக நீங்கள் வந்து வெல்ட் பண்ணும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் பேஸ் மெட்டல் திக்னஸ் ரேஞ்சை வந்து 1.1 டைமாக வச்சுக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து எக்ஸாம்பிள் 2 பார்த்துக்கலாமா. பேஸ் மெட்டல் திக்னஸ் வந்து 40 mm. சரிங்களா, ஏதாச்சும் ஒரு வெல்டு பாஸ் வந்து 40 mm வந்து இருக்குது. ஸோ 13 mm மேலே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேஸ் மெட்டல் திக்னஸ் ரேஞ்ச் வந்து குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40 × 1.1 அப்போ 44. ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து 44 mmனா அது வரைக்கும் நம்ம வந்து குவாலிஃபைடு. ஸோ 45 ஆயிடுச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எசென்சியல் வேரியபிள் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து பி நம்பர் வச்சு. சரிங்களா, உங்களுக்கு எனி சேஞ்சஸ் இந்த பி நம்பர் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு பி நம்பர் ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். இன்னொன்று வந்து ASME செக்ஷன் 9 வந்து QW424. ஸோ அதில் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செக்ஷன் 9 வந்து பி நம்பர் இப்போ வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள மெட்டீரியலில் வந்து ஒரே பி நம்பரை வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து மல்டிபிள் பிக்கர் போகக்கூடாது. ஏன் வந்து மல்டிபிள் பிக்கர் பண்ணோம்னா வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக எதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு கெமிக்கல் அனலைஸ்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் வந்து பி நம்பராக வந்து கொண்டு வந்துட்டாங்க.
ஒரே பி நம்பருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே பி நம்பர் இருந்துச்சு நம்ம வந்து வெல் பண்ணலாம். பி நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி நம்பர் 1 சரிங்களா. ஸோ அதே பி நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெல் பண்ணலாம். இதுவே அந்த பி நம்பர் வந்து மாறுது அப்படின்னா நம்ம வந்து அந்த டேபிளில் பார்க்கணும். அந்த டேபிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அந்த டேபிளில் வந்து சொல்லலை சரிங்களா. ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ செக்ஷன் 9ல் வந்து உங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் வந்து பி நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்கன்னா இல்லை, சில மெட்டீரியலுக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து அன்அசைன்டு மெட்டீரியலாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. ஓகேங்களா, புரிஞ்சா. இப்போ வந்து அந்த டேபிள் வந்து பார்ப்போம். இப்போ வந்து அந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பி நம்பர் சரிங்களா நம்ம அசைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பி நம்பர் 1 பி நம்பர் 1லேருந்து பி நம்பர் 1 வந்து வெல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பி நம்பரை வச்சு தான் வந்து வெல் பண்ண முடியும். பி நம்பர் 1லேருந்து பி நம்பர் 1 வச்சு தான் வந்து வெல் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன்லையும் பிக்யூரில் குவாலிஃபை ஆகிடுச்சுன்னா அதே டபிள்யூபிஎஸ் வச்சு நம்ம வந்து பி நம்பர் 1னா பி நம்பர் 1ல் தான் குவாலிஃபை ஆக முடியும் சரிங்களா. இப்போ வந்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பி நம்பர் 1 அடிக்கிறீங்க டு பி நம்பர் 8 அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, டபிள்யூபிஎஸ் குவாலிஃபை ஆனது அது வந்து அதே பி நம்பர் 1லேருந்து பி நம்பர் 8 வரைக்கும், பி நம்பர் 1லேருந்து பி நம்பர் 8 தான் வந்து வெல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ பி நம்பர் 3 உங்களுக்கு வந்து வெல் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ பி நம்பர் 1லேருந்து பி நம்பர் 8 வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டல் குவாலிஃபைடும் வந்து பி நம்பர் 1 வந்து பி நம்பர் 8 தான் வந்து அடிக்க முடியும் சரிங்களா, புரிஞ்சா. அடுத்து வந்து பி நம்பர் 15E அதில் வந்து பி நம்பர் 15E வந்து வெல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி நம்பர் 15E அடிக்கலாம், பி நம்பர் 5B அது அடிக்கலாம் சரிங்களா. அதுடைய பேஸ் மெட்டல் 2 பார்த்தீங்கன்னா பி நம்பர் 15E அடிக்கலாம், பி நம்பர் 5B வந்து அடிக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பி நம்பர் 15E டு எனி அதர் பி நம்பர் அப்படி வெல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னா 15E இல்லை 5B அடிக்கலாம் டு அதர் அசைன்டு பி நம்பர். ஸோ பி நம்பர் 1னா பி நம்பர் 1 அதை வந்து அடிக்க முடியும். அடுத்து வந்து பி நம்பர் 3லேருந்து பி நம்பர் 3 வந்து அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா பி நம்பர் 3 ஒரு பேஸ் மெட்டலாக அடுத்த பேஸ் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பி நம்பர் 3 அடிக்கலாம், பி நம்பர் 1 அடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி நம்பர் 4 டு பி நம்பர் 4 அடிக்கிறீங்கன்னா ஒரு பேஸ் மெட்டல் வந்து பி நம்பர் 4, அனதர் பேஸ் மெட்டல் வந்து பி நம்பர் 4 அடிக்கலாம், 3 அடிக்கலாம் ஆர் 1 அடிக்கலாம். அதே மாதிரி பி நம்பர் 5Aலேருந்து பி நம்பர் 5A அடிக்கிறீங்க அப்படின்னா பி நம்பர் 5A ஒரு பேஸ் மெட்டல் அடிக்கலாம், அதர் பேஸ் மெட்டல் பி நம்பர் 5A இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம். அடுத்து வந்து பி நம்பர் 5Aலேருந்து பி நம்பர் 4, 3, 1 இந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னா ஒரு பேஸ் மெட்டல் வந்து பி நம்பர் 5A இருக்கலாம், அதர் வந்து உங்களுக்கு வந்து 4, 3, 1 இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி நம்பர் 4 சரிங்களா. ஸோ அந்த பேஸ் மெட்டல் இருந்து பி நம்பர் 3 ஆர் 1 அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் ரேஞ்ச் வந்து அந்த பேஸ் மெட்டல் குவாலிஃபைட் வந்து பி நம்பர் 4 வந்து ஒரு பேஸ் மெட்டல், அதர் பேஸ் மெட்டல் வந்து பி நம்பர் 3 அடிக்கலாம் இல்லை பி நம்பர் 1 அடிக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்அசைன்ட் மெட்டல் டு சேம் அன்அசைன்ட் மெட்டல். ஸோ சேம் அன்அசைன்ட் மெட்டல் மட்டும்தான் வந்து குவாலிஃபைடு ஓகேங்களா. அதே மாதிரி அன்அசைன்ட் மெட்டல் டு பி நம்பர் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அன்அசைன்ட் மெட்டலும் அதே பி நம்பர் உள்ள மெட்டல் வந்து அடிக்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி அன்அசைன்ட் மெட்டல் டு பி நம்பர் 15E அடிக்கும்போது அன்அசைன்ட் மெட்டல் டு பி நம்பர் 15E ஆர் 5B அதை நம்ம வெல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அன்அசைன்ட் மெட்டல் டு அனதர் அன்அசைன்ட் மெட்டல்னால் ஃபஸ்ட்டு என்ன அன்அசைன்ட் மெட்டலில் வந்து குவாலிஃபைடோ அதை வந்து அடிக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் அன்அசைன்ட் மெட்டலில் வந்து என்ன குவாலிஃபை இருக்கோ அதை அடிக்க முடியும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அன்அசைன்ட் மெட்டல்னால் வந்து பி நம்பர் இல்லாதது தான் அன்அசைன்ட் மெட்டல். ஸோ அதே மெட்டலில் தான் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும், அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, புரிஞ்சா. இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிள் போவோம். இப்போ வந்து
ASTM A106 கிரேட் பி, இது வந்து பின் நம்பர் 1. சரிங்களா? அதே மாதிரி ASTM A105 இதுவும் பின் நம்பர் 1. ஸோ அப்போ வந்து பிகேஆரில் வந்து ASTM A106 கிரேட் பி இதில் வந்து குவாலிஃபை வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ WPSல வந்து 105 அடிக்கலாமா? அடிக்கலாம். ஏன்னா சேம் பின் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி ASTM A516 கிரேட் 70 அதுவும் ஒரே பின் நம்பர் 1. ஸோ நம்ம வந்து WPSல வந்து யூஸ் பண்ணிக்கலாமானா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிகேரை வச்சு நம்ம வந்து மல்டிபிள் மெட்டீரியலுக்கு வந்து அடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா சேம் பின் நம்பர்னால. புரிஞ்சா? இதுவே வந்து பின் நம்பர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்போ பின் நம்பர் 1ல் வந்து பிகே வந்து குவாலிஃபை ஆகிருக்கு. நான் WPSம் பின் நம்பர் 1ல் தான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுவே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் உள்ள பின் நம்பர் 8 இருக்குது. அது ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த WPS வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பின் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேஸ் மெட்டலில் உங்களுக்கு எஸ்என்சியல் வேரியபிள் SMAWல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃபில்லர் மெட்டல் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் வந்து போடுங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்து என்னுடைய ஏதாச்சும் அப்டேட் பண்ணணுன்னாலும் நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.